Good morning, champion. This is Professor Austin from Government College Technology. இப்போ என்ன பார்க்க போறோம்னா types of material அதோட total number of elastic constant number of independent elastic constant பார்க்க போறோம். Types of material வந்து homogeneous isotropic material இருந்தா total number of elastic constant 4 என்ன யாராருன்னா Young's modulus, bulk modulus, rigidity modulus, Poisson ratio. அதுல இண்டிபெண்டன்ட்டா பார்த்தா ரெண்டு தான். ஏன்னா ரெண்டு தெரிஞ்சா மிச்ச ரெண்டு நம்ம கண்டுபிடிச்சலாம். அதான் இண்டிபெண்டன்ட். ஆட்டோட்ரோபிக்கு நல்ல ஒரு உதாரணம் வந்து வுட்ல வந்து 12 கான்ஸ்டன்ட் தேவைப்படும். இங்க பாத்தீங்கன்னா 9 இருந்தாலே வந்து மிச்சத்தை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அனிசோட்ரோபிக் மெட்டீரியலுக்கு வந்து எண்ணற்ற எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் அதாவது இன்ஃபைனைட் வரைக்கும் தேவைப்படும். ஆனா இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்னா 21. ஸோ 2 9 21 இதான் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். டோட்டல் நம்பர் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் 4 12 இன்ஃபைனைட். எலாங்கேஷன் ஆர் டிஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பார் இருக்கு, ஆக்சிலோட யூஸ் பண்றோம், சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப டிஃபார்மேஷன் வந்து PL/A சொல்லலாம், இல்ல சிக்மா L/E சொல்லலாம். ஏன்னா P/A ஏன்னா சிக்மா இல்லையா. அப்ப அதே போல டேப்பர் ராடா இருந்தா 4PL அதே தான் இருக்கும். 4PL pi d1 d2 e வரும். இது சர்க்குலர் இதுவா இருந்தா 4PL pi d2 e வரும். டேப்பரா இருந்தால 4PL pi d1 d2 e இருக்கு. ரெக்டாங்குலர் டேப்பரா இருந்தா PL ln of b2 by b1 b2 minus b1 into et வரும். இதே வந்து காம்போசிட் பாரா இருந்தா நமக்கு வந்து என்ன பண்ணனும் அப்படினா p = p1 + p2 ரெண்டு பாரும் வந்து லோட ஷேர் பண்ணனும். அதனால ரெண்டு சம் ஆஃப் தி லோட் வந்து டோட்டல் லோடுக்கு ஈக்குவலா இருக்கும். ஆனா ரெண்டுமே ஒரே டிஃபார்மேஷன் தான் போய் ஆகும். டெல்டா 1 = டெல்டா 2. அப்ப p1 l1 a1 e1 = p2 l2 a2 e2 ரெண்டு l ஈக்குவலா இருந்தா இதனால ரெண்டுமே l போடுறாங்க. சோ p1 கண்டுபிடிக்கும்போது a1 e1 divided by a1 e1 plus a2 e2 into p போட்டா கிடைச்சிரும். p2 கண்டுபிடி a2 e2 divided by a1 e1 plus a2 e2 into p போட்டா கிடைச்சிரும். ஆக்சியல் எலாங்கேஷன் ஆன் பிரிஸ்மேட்டிக் பார் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிஸ்மேட்டிக் பார்ல வந்து WL/2AE அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு செல்ஃப் வெயிட், அது வெயிட்னால எவ்வளவு வரும் அப்படின்றது தான் வந்து WL/2AE. இதே வந்து நம்ம எக்ஸ்டர்னல் லோடா இருந்து வச்சுங்களேன், இதே ஃபார்முலா எக்ஸ்டர்னல் லோடா இருந்தா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது WL/AE வரும். WL கூட போடுறது PL/AE வரும். இங்க WL/2AE மாதிரி PL/AE வரும். இங்க ரெண்டாம் நம்பர் மட்டும் வராது. WL²/2E ஃபார்முலாவா அதுக்கு லோடு இந்த லோடு எக்ஸ்டர்னல் லோடு அப்படியே இருந்ததுன்னா ஸ்மால் w L²/E வரும். இங்க ρg L²/E வரும். இது வந்து எக்ஸ்டர்னல் லோடு, இது வந்து ஆக்சுவலா செல்ஃப் வெயிட் தான். இது வந்து ஸ்பெசிபிக் வெயிட் காமா L²/2E ஒமேகா WL/2AE ஒமேகா L²/2E ρg L²/2E. இந்த ஒமேகா வந்தாலும் காமா வந்தாலும் ρg அப்படி சொல்லுவாங்க. டேப்பரிங் கோனிக்கல் பாரா இருந்தா இது 6AE வரும். இதுக்கு வந்து PL/AE வந்து பிரிஸ்மேட்டிக் பார், WL/2AE வந்து செல்ஃப் வெயிட், இது வந்து WL/6AE வரும். அப்ப டேப்பரிங் பார்ல வந்து 6AE போட்டா காமா L²/6E வரும். அப்ப இது 1/3 ஆஃப் WL/2AE. அப்ப ரெண்டுத்துக்கும் அது டேப்பரிங் பாருக்கும் பிரிஸ்மேட்டிக் பாருக்கும் என்ன ரிலேஷனா the ratio of deformation of tapering bar to that of prismatic bar பாத்தீங்கன்னா 1/3 சொல்லுவாங்க. இது 1:3. இந்த ரேஷியோ வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல திரும்ப நிறைய வாட்டி கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே கலந்தா மாதிரி வந்தா எக்ஸ்டர்னல் லோடும் சேர்ந்து செல்ஃப் வெயிட் வந்தா அப்ப ரெண்டுமே சம் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் டிஃபரன்ஸ் கிடையாது. PL/AE + WL/2AE அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆக்சியல் எலாங்கேஷன் டிஃபரண்ட் டைப் ஆஃப் பார்ல கிராஜுவலி அப்ளைட் லோ ஆகும்போது ரெசிலியன்ஸ் வந்து என்ன அப்படின்னா σ²/2E into வால்யூம். ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னா σp²/2E into வால்யூம். அது என்னன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி கிடைக்கும். அதான் வந்து ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் அப்படி சொல்லுவாங்க. இது அப்ப ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்றது. மாடல்ஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் வந்து என்னன்னா ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் per யூனிட் வால்யூம். இந்த டேர்ம் மட்டும் தான் இருக்கும். ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் பை per யூனிட் வால்யூம் போட்டா மாடல்ஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் கிடைக்கும். ஸ்ட்ரெஸ் வந்து லோட் பை ஏரியா அப்படின்னு தான் தெரியும். இப்போ இந்த ரெசிலியன்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து ஒரு எபிலிட்டி ஆஃப் தி பாடி டு அப்சர்வ் தி ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப் டு எலாஸ்டிக் லிமிட் சொல்லுவாங்க. ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர் இன் எ பாடி அப் டு எலாஸ்டிக் லிமிட் சொல்லுவாங்க. மாடல்ஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னா மேக்ஸிமம் ரெசிலியன்ஸ் மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர் இன் எ பாடி per யூனிட் வால்யூம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரொஃப் ஸ்டூடெண்ட் டாக் சேனலை லைக் பண்ணுங்க. ஏன் எதை விரும்புறீங்களோ அதுதான் உங்களை வந்தடையும். உங்களுக்கு தெரிஞ்சதை பிறருக்கு ஷேர் பண்ணுங்க. பரிமாற்றத்தினால வளர்ச்சி ஏற்படும். உங்க அன்பு நன்றி பாராட்ட வந்து மறக்காம தெரிவிங்க. அதுதான் உங்களுக்கு மெமரி பவரா மாறும். இது ஒரு டெக்னிக்கல் ஜர்னி. இந்த டெக்னிக்கல் ஜர்னியில் என்னோட கூட வர ப்ரொஃப் ஸ்டூடெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் பிரஸ் பண்ணி நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.
டெஸ்கிரிப்ஷன் உள்ள வாட்ஸ்அப் லிங்க் டெலிகிராம் லிங்க் ஜாயின் பண்ணால் உங்களுக்கான டெக்னிக்கல் கம்யூனிட்டி கிடைக்கும். ஃபார் ஃபர்தர் கான்டாக்ட் 9840587794. இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.